அட 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 பார்த்தீங்கன்னா கலரு ரோஜா பூ கலரில் இருக்குது. நம்ம கேசரியை நார்மல் கேசரியை சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் கேசரி சாப்பிட போகிறோம். இந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும்போது, ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது டக்குன்னு இந்த இதை செஞ்சிங்கன்னா ரோஸ் மில்க் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், கேசரி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்தாச்சு. அதில் ஒரு 1/4 கப்பில் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் ஒரு 1/2 கப்பு ரவையை போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையை இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம். ரவையை வறுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். சூடான தண்ணியை நான் ஊற்றுறேன். 1/2 கப்பு ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணியை நான் சுட வச்சு ஊற்றுறேன். இப்போ இதுலேயே நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸை ஊற்றுறேன். இப்போ இதையும் கலக்கிக்கலாம். இப்போ 1 கப்பு சர்க்கரையை போடுறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலக்கும் போது ரவை எங்கேயும் கட்டி இல்லாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எங்கேயும் கட்டி இல்லாமல் இருந்தாலே கரெக்டான பதம். நம்மளோட கேசரி, நம்மளோட ரோஸ் மில்க் கேசரியோட பதம் கரெக்டுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றும் போது அந்த கேசரி ரொம்ப அங்கங்கே கட்டி தட்டாமல் நல்லா இருக்கும். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இந்த வெள்ளரி விதையை நம்ம போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா அதை போடணும்னு அவசியம் இல்லை. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம நிறுத்திடலாம். அப்புறம் நீங்கள் போக போக கொஞ்சம் இறுகிடும். அந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும். இந்த நம்மளோட ரோஸ் மில்க் கேசரி ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரோஸ் மில்க் கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.